ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணுகு குருர் தேவோ மகேஸ்வரஹா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹா. தியான மூலம் குரூர் மூர்த்தி, பூஜா மூலம் குரோர் பதம், மந்திர மூலம் குரோர் வாக்கியம், மோக்ஷ மூலம் குரோர் கிருபா. ஓம் ஸ்ரீ சுவாமி சமர்த்த. பேசும் தெய்வம் அக்கல்கோட் மகராஜ் அருளாட்சி. அத்தியாயம் 12. கவே சுவாமிக்கு தரிசனம். மங்கள்வேடாவில் இருந்து புறப்பட்ட சுவாமிகள் பண்டரிபுரத்திற்கு வந்தார். அங்கிருந்து மோகோல் என்ற ஊருக்கு செல்லும் வழியில் பீமா நதி குறுக்கிட்டது. அதில் பெரும் வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்ததால் படகு சவாரி நிறுத்தப்பட்டிருந்தது. ஆனால் சர்வ வல்லவரான சுவாமி சமர்த்தரை எந்த வெள்ளம்தான் தடுத்து நிறுத்த முடியும்? சுவாமிகள் விறுவிறுவென்று நதியில் இறங்கி நடந்ததும் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்த பீமா நதி தன் வெள்ளத்தை கட்டுப்படுத்தி சுவாமிகளின் கால் மூட்டிற்கு கீழே வடிந்து அமைதியாக வழிவிட்டது. சுவாமிகள் அக்கரையை அடைந்தவுடன் தன் வெள்ளத்தை மீண்டும் வெளிப்படுத்தி ஓட ஆரம்பித்தது. அங்கே குழுமியிருந்த மக்கள் அதிசயித்து சுவாமிகளை பயபக்தியுடன் வணங்கினர். அப்போது மோகோலை நிர்வகித்துக் கொண்டிருந்த கணேஷ் ஹரி ஜோக்னி என்பவரின் இல்லத்தில் குருநாதர் தங்கியிருந்தார். அந்த ஊரில் சுமார் 125 வயது மதிக்கத்தக்க சுவாமி என்கின்ற லிங்காயத சம்பிரதாய யோகி ஒருவர் ஒரு தனி அறையில் பல காலமாக கடும் தவம் மேற்கொண்டிருந்தார். அவர் தரையிலிருந்து 2 அடி உயரத்திற்கு மேலே அந்தரத்தில் அமர்ந்து தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். சமர்த்த சுவாமிகள் அவரை சந்தித்து பேசிய பிறகு தனது கடும் தவத்தை கலைத்து சாதாரணமாக சகஜ நிலையில் சில காலம் வாழ்ந்து பிறகு சமாதியடைந்தார். சுவாமிகள் அவருக்கு அவரது தவத்தின் பலனை அளித்ததே அதற்கு காரணம் என்பதை சொல்லவும் வேண்டுமா? மோகோலில் குருநாதர் இருந்தபோது ஒரு கோஷ்டி இனத்தை சேர்ந்த அன்பர் தனக்கு பிரம்மத்தை காட்டுங்கள் என்று சுவாமிகளை விடாது நச்சரித்துக் கொண்டே இருந்தார். எவ்வளவு சொல்லியும் கேளாமல் சுவாமிகளை பின்தொடர்ந்து வற்புறுத்தினார். ஒரு நாள் அந்த ஊரில் உள்ள நாகநாதர் கோவிலில் சுவாமிகள் இருந்தபோது அந்த அன்பரும் வந்திருந்தார். சமர்த்தர் அவரை பார்த்து பிரம்மத்தை பார் என்று கூறிய திசையில் அவர் பார்த்தபோது ஆயிரக்கணக்கான பாம்புகள் அவரை சுற்றி வந்தன. இதை கண்டதும் பயத்தில் அவருக்கு சுய நினைவே போய்விட்டது. பிறகு நெடும் நாட்கள் அவர் பைத்தியத்தை போன்று ஊரில் சுற்றித் திரிந்து கொண்டிருந்தார். அவர் மீது கருணை கொண்ட கவே சுவாமிகள் குருநாதரிடம் கேட்டுக்கொண்டதன் பேரில் சுவாமி மகராஜ் அந்த அன்பரை சகஜ நிலைக்கு மாற்றி அருளினார். நமக்கு இதிலிருந்து கிடைக்கும் பாடம் என்னவென்றால், தகுதிக்கு மேல் ஆசைப்படக்கூடாது என்பதுதான். பிரம்மத்தை அறிய படிப்படியாக நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். தூய்மையான பக்தியின் மூலம் குரு கடாட்சத்தை பெற முயற்சி செய்தால் பலன் கிடைக்கும் என்பதே நாம் இங்கே அறியக்கூடியது. குரு கடாட்சம் பரிபூரணம். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.